Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டெசர்ட் கேட்டகரி ஜவ்வரிசி மேங்கோ கீர். இந்த சம்மருக்கு வந்து மாம்பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீசனல் வெஜிடபிள். மாம்பழத்துல வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இந்த ஜவ்வரிசி காம்பினேஷன் புட்டிங் நான் செய்யறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொளுத்துற வெயிலுக்கு ஜவ்வரிசியோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப கூலண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுவும் வந்து டெசர்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அதோடைய டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வாங்க இந்த ஜவ்வரிசி மேங்கோ கீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜவ்வரிசி மேங்கோ கீர் செய்ய தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி 1 மணி நேரத்துக்கு நல்ல தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் மாம்பழம், அதில் 1/2 வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன், 1/2 வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் ஆஃப் சர்க்கரை. இந்த மாம்பழத்துடைய ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 to 1/2 கப் வந்து ஃப்ரெஷ் தேங்காய். இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்க வேண்டியது இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பிஸ்தாஷியோ பருப்பு. ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஸோ இப்போது ஜவ்வரிசி மேங்கோ கீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணிடுறேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சது தான். ஸோ ஒரு பொங்கு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பொங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஸ்டவ் வந்து இப்போ சிம்மர் பண்ணிடுறேன். நம்ம இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜவ்வரிசி அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக வெந்துடும். அண்ட் அதுவும் வந்து நல்லா ஊறி இருக்குது. அதாவது வெந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு நல்லா தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 to 3 மினிட்ஸாக வந்து நான் கண்டினியூஸாக ஸ்டியர் பண்ணிகிட்ருக்கேன். ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல 3 times த சைஸ் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஜவ்வரிசி இஸ் குக்ட். அடுத்தது வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்டியர் பண்ணலாம் சர்க்கரை கரையிறதுக்கு வேண்டி. ஸோ சர்க்கரையும் இப்போ கரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து இந்த மேங்கோ பல்ப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா மேங்கோ பல்ப் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம். பால் திரிகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதாவது மாம்பழம் வந்து டோட்டல் இனிப்பாக இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே. கொஞ்சம் புளிப்பு கலந்த மாம்பழமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பால் வந்து ஸ்ப்ளிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக வந்து நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து நம்ம மேங்கோ பியூரியை சேர்த்துக்கிறது பெட்டர். ஸோ மேங்கோ மிக்சர் வந்து நல்லபடியாக ஸ்டியர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த கோகனட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் நல்லா ஸ்மூத்தாக. கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதுவும் இப்போது சேர்த்தாச்சு. ஸ்டவ்வும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. நான் வந்து இதை அடுப்புலேருந்து இறக்கிடுறேன். கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா அட்ராக்டிவான பவுல்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜவ்வரிசி மேங்கோ கீர் வந்து நல்லபடியாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்குது, இது பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து கிளாஸ் பவுல்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கண்ணாடி பவுலில் கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா பிளெயின் கிளாஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஒரு பவுலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுல்லையும் கொடுக்கலாம். ஸோ 3த்துலேயுமே வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஜவ்வரிசியோடைய இன்னொரு கேரக்டர் என்னென்னா, நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற நல்லா இருக்கும், நல்லா திக்கும் ஆகும். ஸோ இந்த கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா, செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, பட் ரொம்ப பாயிலிங்காக இல்லை. அண்ட் இந்த மேங்கோ பீசஸ் வந்து நான் மேலே கார்னிஷிங்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம மேங்கோ பல்ப் வந்து இந்த கீரில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ஒயிட் கலந்த எல்லோவாக இருக்குது. உங்களுக்கு வந்து பியோர் ஒயிட்டாக வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பல்ப்பு சேர்க்காமல் வெறும் மேங்கோ பீசஸே கூட சேர்த்துக்கலாம். ஸோ கீர் வந்து டோட்டலி பியோர் ஒயிட்டாக இருக்கும். அண்ட் ஹியர் அண்ட் தேர் மட்டும் உங்களுக்கு எல்லோ கலர் ஆஃப் மேங்கோ பீசஸ் வந்து தெரியும்.
அண்ட் நான் கோகனட் வந்து ஃப்ரெஷ் கோகனட் அரைச்சி போட்டேன் இல்லையா, நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் அரைச்சி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் பவுல்ஸில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மேலே கார்னிஷிங்காக இந்த கட் மேங்கோஸ். உள்ள சிங்க் ஆகிறது சிங்க் ஆகட்டும், இட்ஸ் ஓகே. அண்ட் நிறைய வேணும் அப்படின்னா நிறையவும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பிஸ்தாஷியோ பருப்பு. நான் பிஸ்தா பருப்பு செலக்ட் பண்ணது வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். குறைஞ்சது வந்து ஒரு 2 hours ஆகுது நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாதான் சாப்பிடும்போது டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஜவ்வரிசி மேங்கோ கீர் இஸ் ரெடி. சம்மர் டெசர்ட் ஜவ்வரிசி மேங்கோ கீர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுவும் அட்ராக்டிவான பவுல்ஸில் கொடுக்கும்போது பிள்ளைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.